வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் எப்போ ஆப்ஷன் பையிங் பண்ணணும், எப்போ ஆப்ஷன் செல்லிங் பண்ணலாம், எந்த செல்லிங் ஸ்ட்ராட்டஜிஸ் எப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், பையிங் ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது. ஏன்னா செல்லிங் சில பேர் செல்லிங் மட்டுமே ஸ்ப்ரெட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. ஆனால் மார்க்கெட் அந்த பர்டிகுலர் ஸ்டாக் வந்துட்டு நமக்கு செல்லிங்கில் ப்ராஃபிட் கொடுக்குமா, பையிங்கில் ப்ராஃபிட் கொடுக்குமா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் வந்துட்டு மெயினாக பார்க்க போகிறோம். இது வந்துட்டு இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்க்கும் நீங்கள் பார்க்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ்க்கும் வந்துட்டு இந்த இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி அண்ட் இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி பர்சன்டைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த டேட்டா ஐவி அண்ட் ஐபிவிலாம் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ ஆப்ஷன்ஸ் சென்சிபிளில் உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்துட்டு நம்ம ஜீரோதா கஸ்டமர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா இந்த வேல்யூஸ்லாம் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணால் தான் வரும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்துட்டு இருக்குது. ஸோ இதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை எப்படி லாஸ்ட் செஷனில் உங்களுக்கு ஒரு வீடியோ பார்த்தோம். எப்படி பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் நம்ம லாங் பில்டப் ஷார்ட் பில்டப் ஸ்டாக்ஸை டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஆனால் அந்த பர்டிகுலர் லாங் பில்டப் ஷார்ட் பில்டப்க்கு எப்படி நமக்கு வந்துட்டு பையிங் ஸ்ட்ராட்டஜிஸ் போகலாமா, இல்லை பையிங்லேயே ஸ்ப்ரெட் போகலாமா, இல்லை செல்லிங்கில் ஸ்ப்ரெட் போகலாமா அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயில்டாக இந்த ரெண்டு காலம் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். இதுதான் வந்துட்டு ரொம்ப வால்யூம், ரிசல்ட்டு, பிசிஆர் இது எல்லாத்த விட இது ரெண்டு வந்துட்டு ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. ஓகே, இப்போ வந்துட்டு அந்த டீட்டெயில்ஸை பார்த்துடலாம். வால்யூம் எல்லாம் கிளியராக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். டைம் பார்த்துக்கிறேன். ஓகே, இப்போ இந்த ஸ்க்ரீனரில் போயிட்டு நீங்கள் இதில் லிக்விட் ஒன்லி எனேபிள் பண்ணிக்கங்க, வால்யூம் ஸ்பைக் எனேபிள் பண்ணிக்கங்க. சரிங்களா? இப்போ நான் ஃபஸ்ட்டு இது ஐவி அண்ட் ஐபிவினா என்னன்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்போ இந்த ரெண்டு வேல்யூ இருக்குது. ஐவி அப்படிங்கிறது உங்களுக்கு இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி, அதாவது மார்க்கெட்டோட அன்சர்டனிட்டியை காமிக்கிறது. இப்போ சப்போஸ் மார்க்கெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐவி அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது நமக்கு மார்க்கெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வாலட்டைலட்டாக இருக்கும். இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி பார்த்திங்கன்னா மேலே போகும், கீழே போகும், திருப்பி இந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப வாலட்டைலாக இருக்கும். அதுதான் வந்துட்டு ஐவி அப்படிங்க. அந்த வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஐவிபி அப்படிங்கிறது இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி பர்சன்டைல் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொன்னால் இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஐவிபி வேல்யூ இதுலேயே போட்டிருக்காங்க. இந்த ஐவிபி வேல்யூ பார்த்திங்கன்னா 80க்கு மேலே இருந்தது அப்படின்னா இண்டிகேட்ஸ் ரிலேட்டிவ் ஹை இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ இங்கே வந்துட்டு 0.6 இருக்குது ஐவி சேஞ்ச் அப்படிங்கிறது. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 0.9 இருக்குது. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு காமிக்க ஐவி சேஞ்சு. ஓகே, இப்போ இதுக்கு வந்துட்டு ஐவி சேஞ்ச் நமக்கு 0.6 இருக்குது, 0.9 இருக்குது. அட் த மணி இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி என்ன இருக்குது இது ரெண்டுக்கும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 32 ஒன்று இருக்குது, 33 அப்படிங்கிறது இருக்குது. இது ரெண்டு கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா ஒன்று அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா இது 32 இருக்குது, இது 33.9, 34 இருக்குது. ஸோ 2 பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஐவி டிவிஸ்லாப் விட என்எம்டிசிக்கு அதிகமாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு இந்த பர்சன்டைல் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வேல்யூ 0 to 20 அப்படிங்கிறது இருந்ததுன்னா லோ ஐவி அப்படிங்கிறது அர்த்தம். இதே 0 to 80 அப்படிங்கிறது இருந்ததுன்னா, இந்த 80 to 100 அந்த ரேஞ்சில் இருந்ததுன்னா ஹை இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி அப்படிங்கிறது. அப்போ ஒரு ரிசல்ட்டு இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி ஹை ஐவி இருக்குது அப்படின்னா ஐவி என்ன ஆகுனா கிராஷ் ஆகும்போது உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம்லாம் அதிகமாக இருக்கும் ஐவி அதிகமாக இருக்கும்போது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் நிஃப்டிலே பார்த்தீங்கன்னா ஐவி 0 to 20 இருக்குன்னு வைங்க ஐவி பர்சன்டைல். இந்த 80 இது இப்போ இதே இந்த டைம் இருக்கும்போது ஒரு 200 இருக்குது அப்படிங்கும்போது, இதே 0 to அந்த 80 to 100 அந்த வேல்யூவில் இப்போ 87 to 87 அந்த ரேஞ்சில் இருக்குன்னு வைங்க ஐவி. இதோட அட்டமணி ப்ரீமியம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 270 300 அந்த ரேஞ்சில் ஒரு நல்ல ஒரு பர்சன்டேஜ் வந்துட்டு அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகுனா இந்த ஐவி பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டுக்கு அப்புறம் கிராஷ் ஆகும். அப்போ கிராஷ் ஆகும்போது என்ன ஆகுனா இந்த 270 இருக்கிறது நார்மலாக 200 வரும். அப்போவே உங்களுக்கு செல்லிங்கில் ஒரு 70 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு ப்ராஃபிட்டபுளாக வந்துட்டு இருக்கும்.
ஸோ அதனால் நீங்கள் செல்லிங் போகிறீங்க அப்படின்னா மெயினாக இந்த ஐவி பர்சன்டைல் வந்துட்டு உங்களுக்கு 80க்கு மேலே இருக்குது அப்படிங்கும்போது மோர் தென் 80 அப்படிங்கும்போது செல்லிங் இட்ஸ் அ ஐடியல் கேண்டிடேட் ஃபார் செல்லிங் அரௌண்ட் 75 80 மெயினாக 80க்கு மேலே இருந்தால் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு கேண்டிடேட். இதே 20 கீழே இருந்ததுன்னா அந்த இடத்துல போய் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி செல்லிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணக்கூடாது. நம்ம சப்போஸ் புல்லிஷாக இருக்குன்னா புட்டை செல் பண்ணி புட்டை பை பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் காலை பை பண்ணி அடுத்த ஸ்ட்ரைக் கொஞ்சம் தூரத்தில் கால் வந்துட்டு செல் பண்ணலாம். அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு வந்துட்டு நீங்கள் போய்க்கிறது அட்வைசபிள். ஸோ ஐவிபி அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த ஐவி அப்படிங்கிறது இது வந்துட்டு ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து நமக்கு சேஞ்ச் ஆகிறது. பெருசாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூட இந்த ஐவி பர்சன்டைல் தான் பார்த்திங்கன்னா நமக்கு இதுவும் பார்த்திங்கன்னா கரண்ட் எக்ஸ்பெரிக்கு தான் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஹை நம்பர் மோர் தென் 80 இண்டிகேட்ஸ் ரிலேட்டிவ்லி ஹை ஐவி, லோ நம்பர் 20 ரிலேட்டிவ் லோ ஐவி. ஒரு சிங்கிள் ஸ்டாக்கு ஐபிவி ஒர்க்ஸ் வெல் ஒன்லி ஃபார் த கரண்ட் எக்ஸ்பைரி. இப்போ ஆகஸ்ட்டில் இருக்கோம் அப்படின்னா ஆகஸ்ட் 31 அந்த கடைசி எக்ஸ்பைரிக்கு தான் நல்லா வந்துட்டு இது ஒர்க் ஆகும். அதாவது செப்டம்பருக்கு போனீங்க இந்த ஐவி வச்சுட்டு அப்படின்னா இது வந்துட்டு ஒர்க் ஆகாது. ஸோ அடுத்தது பாருங்கள், இந்த ஐவி சேஞ்ச் இருக்குல்ல உங்களுக்கு, இது பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து நமக்கு வந்துட்டு சேஞ்ச் ஆகிறது. நீங்கள் மெயினாக பார்க்கும்போது இந்த ஐவிபி அப்படிங்கிறது வேல்யூ வந்துட்டு பார்த்துக்குங்க. ஏன்னா இதுதான் பார்த்திங்கன்னா ஹை நம்பர் இண்டிகேட் பண்ணுது, ஹை ரிலேட்டிவ்லி ப்ரீவியஸாக இருந்ததை விட எப்படி இப்போதைக்கு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ட்டு. அப்போ ஹையாக இருக்கும்போது நீங்கள் ஸ்ப்ரெட்டில் செல் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்கள். இதே லோவாக இருக்குது அப்படிங்கும்போது உங்களுக்கு இப்போ இது பாருங்கள், டிவிஸ் லேபில் நமக்கு லாங் பில்டப் இதை ஃபஸ்ட்டு பார்த்துக்குங்க. ஓவராலாக வந்துட்டு இதில் என்ன இருக்குது, லாங் பில்டப்னா நமக்கு கால்ஸ் பை நடக்குது, கால்ஸ் லாங் போகிறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு அர்த்தம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் நமக்கு இந்த ஐவிபி அதிகமாக இருக்கும். அப்போ என்ன கால் பை போகிறாங்க அப்படின்னா நமக்கு ஐவி கிராஷ் ஆச்சு, ஸ்டாக் ஆட்டோமேட்டிக்காக மேலே போகும். திடீர்னு மேலே போகாமல் ஓரளவுக்கு சைடில் மேலே போயிட்டு கரெக்ஷன் ஆகுது அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா நீங்கள் கால் பை பண்ணது உடனே நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணி ஆகணும். ஒரு ஸ்கேல்பிங் மாதிரி பண்ணுறீங்க அப்படிங்க. ஏன்னா பையிங் உங்களுக்கு மேலே போயிட்டு திருப்பி கீழே வந்து குயிக்காக வந்துட்டு ஐவி கிராஷ் ஆகும்போது ப்ரீமியம் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகும். இதே நீங்கள் புட்டு இந்த மாதிரி இடத்துல போயிட்டு ஹைவே அதிகமாக இருக்கும்போது புட்டை செல் பண்ணலாம். நீங்கள் புட் செல் பண்ணிவிட்டு கீழே ஹெட்ஜுக்கு வந்துட்டு புட் பை பண்ணிக்கோங்க. இப்போ டிவிஸ் லேப் வந்துட்டு நீங்கள் ஒரு டைம் ப்ரைஸ் ஆக்ஷனும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு நமக்கு கரெக்ஷன் ஆகிருக்கு, ஒரு ரெக்டாங்கிள் பேட்டர்னில் இப்போதைக்கு இருக்குது. ஸோ கால் பில்டப் இது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு லைட்டாக ஒரு எங்கல்ஃபிங் பேட்டர்ன் மாதிரி இருக்குது. ஸ்டாப் ஒரு ஸ்ட்ராட்டஜி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு கீழே க்ளோஸ் ஆகிற மாதிரி 3600 ப்ரீவியஸ் டே 3600 அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கங்க. இப்போ இதில் வந்துட்டு ஐவி கிராஷ் ஆச்சு, இப்போ புட் செல் பண்ணுறீங்கன்னு நீங்கள் அட் த மணி புட்டு, ஒரு அட் த மணி புட், ஒரு அட் த மணி புட் செல்லு, புட் பை அப்படி பண்ணும்போது ஐவி கிராஷ் ஆகுது 87லேருந்து ஐவி பர்சன்டைல் ஒரு 30 ரூபாய்க்கு வருது. அப்படிங்கும்போது இந்த 3700 புட் என்ன ரேஞ்சில் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ 76 ரூபா இருக்குது நமக்கு. இது என்ன ஆகும்னா ஃபர்தராக நமக்கு இன்னும் கொஞ்சம் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகும். உங்களுக்கு சப்போஸ் ஃபர்தராக கிராஷ் ஆகுது, ஒரு ரிட்ரேஸ்மெண்ட்டில் ஆகிட்டு திருப்பி கிராஷ் ஆகுது அப்படிங்கும்போது நமக்கு ஐவி கிராஷ் ஆச்சுன்னா இந்த வேல்யூ பார்த்திங்கன்னா ஃபர்தராக ஒரு 57 அந்த மாதிரி வந்துட்டு பாசிபிலிட்டிஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ இது வந்துட்டு ரிட்ரேஸ்மெண்ட், இது நீங்கள் வந்துட்டு பார்த்துக்குங்க. இந்த ஜோனில் பார்த்திங்கன்னா எப்படி ரிவர்ஸ் ஆகிட்டு திருப்பியும் கீழே வருதா அப்படின்ட்டு ஒரு ரைசிங் வெஜ் மாதிரி. ஏன்னா நமக்கு டபுள் டாப் போட்டு 150 ரூபாலேருந்து 76 ரூபா வருது. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக இது வந்துட்டு சொல்கிறேன். அடுத்தது இப்போ இதிலே பாருங்கள், அடுத்தது ஷார்ட் கவரிங்கில் பார்க்கலாம். அதில் ஏதாவது ஸ்டாக் ஐவி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ எந்த ஸ்டாக்குமே வரல. ஸோ இதில் பாருங்கள் ஐவி பர்சன்டைல் 39 தான் இருக்குது, ஏபிபி. இந்த ஸ்டாக் எப்படி இருக்குன்னு ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்துட்டு கீழே ஒரு ரிஜெக்ஷன் நடந்திருக்கு, டபுள் டாப் போட்டிருக்கு, ஒரு கன்சால்டேஷனில் இருக்குது அப்படிங்கிறது. இது ஏதாவது நியூஸ் இருக்கான்னு பார்த்துக்கலாம்.
ஸோ இப்போ இந்த மாதிரி ஐவி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் 39 தான் இருக்குது. ஸோ அப்போ எக்ஸ்பிரிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு சென்டரில் தான் வந்துட்டு பெரிய வாலட்டிலிட்டி இல்லை, அன்சர்டனிட்டியும் கம்மி, அட் த மணி ஐவியும் கம்மி, உங்களுக்கு பெரிய ஒரு மொமெண்டம் இருக்காது. அப்போ வந்துட்டு எனக்கு ஒரு இந்த எக்ஸ்பிரி வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன், எனக்கு குயிக்காக வந்துட்டு ப்ராஃபிட் பண்ணுவேன். ஏன்னா உங்களுக்கு அந்த டிவிஸ் லேபில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஷ் ஆச்சு அப்படின்னா நமக்கு உடனே வந்துட்டு ப்ராஃபிட் வரும். அந்த ஐவி கிராஷ் ஆச்சு அப்படின்னா அட் த மணி ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் வந்துட்டு கம்மியாகும். ஆனால் இங்கே 39 தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒரு பேட்மேன் ஸ்ட்ராட்டஜி இல்லை ஒரு ஷார்ட் அயன் காண்டோர் ஸ்ட்ராட்டஜி ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறது பெரிய மொமெண்டம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஐவி கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது ஒரு ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். இப்போ சப்போஸ் இதே நிஃப்டிக்கு நான் பார்க்கணும், எவ்ரிடே வந்துட்டு நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கு பார்க்கணும் அப்படிங்க. இப்போ இதுக்கு பாருங்கள் ஷார்ட் பில்டப் ஆகிருக்கு, 33 தான் இருக்குது முத்தூட் ஃபினான்ஸ். இதுக்கு எப்படி ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ முத்தூட் ஃபினான்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆல்ரெடி ஒரு பெரிய மூமெண்ட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு சப்போர்ட் எடுத்திருக்கு. இனி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சைடில் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஆல்ரெடி 1400லேருந்து 1200 பாயிண்ட் டவுன் ஆகிருக்கு, 1230. அதுக்கப்புறம் ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு கொஞ்சம் சைடில் இருக்கும். அப்போ இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மந்த்துக்கே நீங்கள் இந்த மாதிரி ஒரு அயன் காண்டோ ஸ்ட்ராட்டஜி ஆர் பேட்மேன் இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்சுக்கு வரைக்கும் நமக்கு இந்த லோ ஆர் இந்த ரேஞ்ச் வரைக்கும் நீங்கள் ஒரு சைட்வேஸ் நியூட்ரல் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்துட்டு டிப்ளாய் பண்ணலாம். ஸோ இப்போ இதை நிஃப்டிக்கு பார்க்கணும் டெய்லியும் அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்ட்ராட்டஜி பில்டர்ஸில் போயிட்டு இன்ஃபோ அப்படின்னு இருக்கும், நிஃப்டியோ பேங்க் நிஃப்டியோ. இதில் பார்த்தீங்கன்னா ஐவிபி நமக்கு ரொம்ப லோவாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா அட் த மணி ஐவி பார்த்திங்கன்னா நமக்கு 9.3 வந்துட்டு கம்மியாக இருக்குது. ஸோ ரெண்டுமே அப்போ எக்ஸ்பிரிக்கு 2 days லெஃப்ட்டு, பர்சன்டேஜ் சேஞ்ச் டெய்லியும் நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ 2 or 3 days மார்க்கெட் சைடில் இருக்குன்னு வைங்க. அப்போ என்ன ஆகுனா ஐவி ரொம்ப கிராஷ் ஆகிருந்தது, அப்போ அந்த இடத்துல போயிட்டு நம்ம செல்லிங் வந்துட்டு பண்ணக்கூடாது. ஐவி ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல போயிட்டு நம்ம செல்லிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்துட்டு டிப்ளாய் பண்ணக்கூடாது. ஐவி கம்மியாக இருந்ததுன்னா மார்க்கெட்டோட அன்சர்டனிட்டியும் கம்மியாக இருக்கும். அப்போ நமக்கு ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி, பெரிய ஒரு வாலட்டிலிட்டி இருக்காது. அப்படிங்கும்போது நீங்கள் வந்துட்டு ஒரு ரேஞ்ச் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், ஈஸியாக அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக பண்ணலாம். அந்த மாதிரி வந்துட்டு இது. ஸோ ஐவிபிக்கு இதுதான் உங்களுக்கு டெஃபினிஷன். 0 to இது நோட் பண்ணிடுறேன், 0 to 20 இருக்குது அப்படிங்கும்போது ஆப்ஷன் $80 to $100 உங்களுக்கு ஆப்ஷன் செல்லிங் இஸ் பெஸ்ட். ஐவி பர்சன்டைல் தான் பார்க்கணும் மெயினாக. ஓகே, ஸோ தேங்க்யூ. இதுதான் உங்களுக்கு இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ மார்க்கெட் புதுசாக இருக்கவங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன்.